Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தியான புரோட்டீன் ரிச் ஃபுட்ங்க. எக் ரைஸ் செய்ய போறோம். நம்ம இந்த எக் ரைஸ்க்கு வீட்ல இருந்த ரைஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லனா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாலும் ஓகேங்க. நம்ம இன்னைக்கு எக் ரைஸ் செய்ய போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட்டா எண்ணெய் விட்டுட்டோம். எக்கை உடைச்சி ஊற்றி மிளகுத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு, மிளகுத்தூள், எக்கு நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டோம். வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது, வெங்காயம் லைட்டாக வதக்கலாம், ரொம்ப வதக்க வேணாம். பச்சை மிளகாய், மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஃப்ரைட் ரைஸ் நான் ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன் ரைஸை. உப்பு போட்டு லெமன் புழிஞ்சு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை இது கூட ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கை ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மெதுவாக பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணால் ஃப்ரைட் ரைஸ் உடஞ்சிரும். நீங்கள் இதை நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸில் தான் பண்ணணுங்கிறது இல்லை. உப்பு சேர்த்துக்கிறோம். பத்தலைன்னா நம்ம ரைஸ்லேயே உப்பு போட்டு வேக வச்சிடலாம். அப்போ பத்தலைன்னா லைட்டாக உப்பு தூவி விட்டுடலாம். இப்போ நம்ம கடைசியாக மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸை செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.